வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம், உடல் உறுப்பு கடிகாரம் அப்படின்னு ஒரு தகவலை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன உடல் உறுப்பு கடிகாரம்? நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் மணி பார்க்குற வாட்ச் மட்டும்தான். ஆனா உடல் உறுப்புக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சீனர்கள் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இதை ஒரு அட்டவணையாவே ஃபாலோ பண்றாங்க. இது எப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, பிராணசக்தி உடம்பு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அது 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உடல் இயங்குது. என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துல குறிப்பிட்ட ஒரு உறுப்பு அதிகபட்ச திறனை வெளிப்படுத்துது அப்படின்னு ஒரு ரகசியத்தை சீனர்கள் கண்டுபிடிச்சு அது சீன மருத்துவத்துல கொண்டு வராங்க. இந்த உடல் உறுப்பு கடிகாரம்ங்கிற பேர்ல இதுல என்ன இருக்குன்னா, காலையில விடியற் காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இது லங்ஸுக்கான டைம். இந்த டைமை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்னா, தவம் பண்ணலாம், சுவாச பயிற்சி நிறைய பண்ணிட்டு இருக்கலாம். காற்றுல அதிகப்படியான பிராணசக்தி இருக்கும். அந்த பிராணசக்தியை நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதனால என்ன ஆகும்னா, ஆயுள் நீடிக்கும். ரொம்ப நாள் வாழறதுக்கு அந்த லங்ஸுக்கான டைம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7 5 to 7 என்ன டைம்னா, பெருங்குடலுக்கான நேரம், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, மோஷன் கரெக்டா போயிடணும். இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த நேரத்தை அவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, அந்த டைம்ல மோஷன் போற ஹேபிட்டை அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்துல என்னன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு சரியாகும். ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதிகமா சுரக்கிற நேரம் இந்த நேரம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, காலையில 7 மணில இருந்து 9 மணி 7 மணில இருந்து 9 ஸ்டொமக்குக்கான டைம், வயிறுக்கான நேரம். இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, நல்லா சாப்பிடணும். காலையில டிஃபன் ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டிஃபன் அவாய்ட் பண்ணிடுறாங்க. டிஃபன் சாப்பிடாம இருக்கிறத ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா தப்பு. எதிர்காலத்தை அவங்க பெரிய பாதிப்பை கண்டிப்பா சந்திக்க போறாங்க. 9 மணில இருந்து 11 மணி ஸ்பிளீனுக்கான நேரம். இந்த ஸ்பிளீன்ங்கிறது என்ன, மண்ணீரல். இது என்ன பண்ணுன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டோம்ல, அந்த உணவை செரிக்கிறதுக்கான விஷயத்த ஸ்பிளீன் தான் பண்ணும். அதுதான் ரத்த ஓட்டமா மாத்துது. ரத்தத்துல இருக்க சத்துக்களை அதிகப்படுத்துவது ஸ்பிளீனோட வேலை. இந்த டைமை டயபிட்டிஸ் பேஷண்ட் அதிகமா பயன்படுத்திக்கணும். எப்படின்னா, இந்த டைம் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்படி அந்த ஒரு விஷயத்த அவங்க டயபிட்டிஸ் பேஷண்ட் ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்களா, டயபிட்டிஸ் வியாதியில வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது 11 மணில இருந்து 1 மணி. இது எதுக்குன்னா, ஹார்ட்டுக்கான நேரம். இந்த டைம்ல அதிகமா கோவப்படக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது, அதிகமா படபடப்பு இல்லாம பார்த்துக்கணும். இது யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஹார்ட் பேஷண்ட்ஸ் இந்த டைம் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல அவங்க பொறுமையா கடைபிடிச்சாங்கன்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது ஹார்ட் பேஷண்ட் பயன்படுத்துகிற அற்புதமான ஒரு நேரம். அதுக்கப்புறம் 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஹார்ட் பார்த்தோமா. அடுத்தது 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலுக்கான நேரம். அந்த சிறுகுடலுக்கான நேரம் என்னதுன்னா, கரெக்டான லஞ்ச் டைம். அதுதான் அந்த டைம்ல தான் நம்ம உணவு எடுத்துக்கணும். அப்போதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 3 மணி தாண்டிச்சுன்னா அது வேற ஆர்கனுக்கு போயிடும். அது 3ல இருந்து 5 யூரினல் பிளாடர், சிறுநீர் பைக்கான நேரம். அந்த டைம்ல யூரின் போகணும். யூரின் அந்த டைம்ல அதிகமா போயிட்டே இருந்தாங்கன்னா, யூரினல் பிளாடர் அவங்களுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னு எளிதா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நேரம் 5ல இருந்து 7 5ல இருந்து 7 கிட்னிக்கான டைம். இந்த டைம் என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லா பரபரப்பா இருந்தோம்ல, அந்த பரபரப்புல இருந்து வெளியே அமைதியா இருக்க வேண்டிய டைம். இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா தவம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், எதிர்கால திட்டங்களை பத்தி நம்ம யோசிக்கலாம், அதை பத்தி திட்டங்கள் வகுக்கலாம். இதெல்லாம் கிட்னிக்கான டைம், அதாவது 5ல இருந்து 7. அதுக்கப்புறம் 5ல இருந்து 7 கிட்னி. அப்புறம் 7 மணில இருந்து 9 மணி பெரிகார்டியம். பெரிகார்டியம்ங்கிறது என்னன்னா, இதயத்தை சுற்றி உள்ள ஒரு கவரிங். அது என்ன பண்ணுன்னா, டின்னருக்கு கரெக்டான டைம் அந்த டைம் தான். அதே மாதிரி தாம்பத்திய உறவுக்கான நேரமும் அந்த டைம் தான் சொல்றாங்க சீனர்கள். அதுக்கு அடுத்த இது 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும். அது எதுன்னா ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர்ங்கிறது ஒரு உறுப்பு கிடையாது. உச்சந்தலையில இருந்து அடிவயிறு வரைக்கும் 3 பகுதிகளில் முக்கியமான பகுதி இணைக்கிற ஒரு பாதை தான் ட்ரிபிள் வார்மர். அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, தூங்க போயிடணும்.
தூங்காம இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அது வந்து பித்தப்பைக்கான டைம். அந்த பித்தப்பைக்கான டைம் என்னன்னா, தூக்கம் வராம புரண்டு படுக்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்னன்னா மனசு வந்து தெளிவா இருக்காது. மனசு தெளிவா இல்லைன்னா அந்த டைம் வந்து தூக்கம் வராது. அந்த டைம்ல பித்த நீரை சுரக்கிற நேரம். அந்த டைம் வந்து மனசு வந்து தெளிவா இல்லைன்னா எழுந்து உட்காந்துச்சு என்ன ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம கிட்டயே நம்ம பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கான விடை வந்து அந்த டைம்ல கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இது வந்து கல்லீரலுக்கான நேரம். இந்த டைம்ல என்னன்னா கண்டிப்பா வந்து தூங்கணும். தூங்காம அவாய்ட் பண்ணக்கூடாது. லிவர் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் எடுத்து அந்த டைம்ல வந்து சுத்தப்படுத்தும். அந்த வேலையை அது வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து சுறுசுறுப்பா இருக்காது. சொல்லுவாங்க நிறைய பேர், நேற்று நைட்டு நான் சரியா தூங்கல, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல கல்லீரல் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, தூக்கத்தை வந்து கெடுத்திருக்காங்க. அதனாலதான் வந்து கல்லீரல் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணாது. என்னன்னா கல்லீரல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணோம்னா கரெக்டா அந்த டைம்ல தூங்கிடணும். அதுக்கடுத்து எப்பவும் போல 3 to 5 திருப்பி லஞ்சுக்கான டைம் வந்து இந்த டைமை வந்து இந்த ஒரு அட்டவணையை தான் வந்து ஆர்கன் கிளாக், உடல் உறுப்பு கடிகாரம் சொல்றாங்க. இதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்ட நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது எப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து இது சரியா பொருந்துமான இதை வந்து பொருத்தி பார்க்கணும். நம்ம உடம்பு வந்து அந்த நேரத்துல எப்படி வேலை செய்யுது, ஒருத்த வந்து பலவீனமா இருக்கான், சோர்வா இருக்கான், டயர்டா இருக்கான், அப்பனா அவன் அந்த டைம்ல அந்த உறுப்பு என்ன உறுப்புன்னு அவனுக்கு வந்து தெரிய வரும். அப்போ அந்த உறுப்பை எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கலாம், அப்படி அவனுக்கு ஒரு தெளிவு வரும். தன்னோட உடம்பை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு, எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல் உறுப்பு கடிகாரம் அவனுக்கு உதவி புரியுது. அதனால இந்த உடல் உறுப்பு கடிகாரத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதன்படி நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு எங்க பிரச்சனை வருது அப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு டாக்டரை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த உடல் உறுப்பு கடிகாரம் நல்லபடியா உங்களுக்கு பயன் தரும். நன்றி.